நான் ஒன்னும் மன்னன் இல்லையே. நீங்க சாதா மன்னன் இல்லை, காதல் மன்னன். மந்திரி மகன் இல்லையே, கூட்டம் வர்றதுக்கு வான்னு சொன்னா அத்தனை ஓட்டு போடுறதுக்கு. ஆஹா, அஸ்கு புஸ்கு யார் உங்களுக்கு ஓட்டு போடுவா? ஓட்டு போடுறவங்கிட்ட போய் நீங்க காசு கேட்டா ஓட்டு போடுவாங்களா உங்களுக்கு? தோற்று போனாலும் 20 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி என்னை நிக்க வச்சிருக்காங்க. அந்த இடத்த விட்டு போகாத. இப்ப இதுதான் எங்க சீமானண்ணன் கிட்ட பிடிச்சது. என்னதான் சரி, எவ்வளவு தோத்தாலும் சரி, சலிக்காம நான் என்னைக்கா இருந்தாலும் வருவேன். நீங்க பாருங்க, இதுதான் எனக்கு. ஒரு நேரத்துல இந்த ரொம்ப டிப்ரெஷன்ல போனோம்னு வச்சுக்கோங்க, உங்க வீடியோ பாப்பேன். போதையா, எங்க அண்ணனே இத்தனை வருஷம் பாடுபட்டான், நம்ம எத்தனை வருஷம் பாடுபட்டோம், நம்ம ஜெயிக்க மாட்டோமா? எங்க அண்ணன் நம்பிக்கை ஒரு தங்கச்சிக்கு கொஞ்சம் கூடவா இருக்காது? அந்த 20 லட்சம் இருக்காங்களா, அவங்களதானே ஒண்ணு நான் தேடிட்டு இருக்கேன். அந்த 20 லட்சம் பேர் யாரு? எங்க அண்ணனை கான்பிடென்டா நிக்க வச்சிருக்காங்களே, என்னைக்காந்தாலும் எங்க அண்ணன் ஜெயிப்பாருன்னு. அந்த 20 லட்சம் பேர் மட்டும் பாக்கணும், அது யாருன்னு. 30 நாள் காரியம் பாரதிராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு, மகனே பாரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல, விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நான் உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், நீ இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிடுறா. சரிண்ணே, நம்ம உள்ள போயிடுவோண்ணே. இந்த சிரிப்பு போதுமா நம்ம உள்ள போறதுக்கு? அம்மா உள்ளீங்களா, அது எதுவும் நம்ம போறோம். அதை கொஞ்சம் சொல்லக்கூடாதா? இந்த திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் எங்க சீமானனை சேர்ந்தது. என் வீட்டு பக்கத்துலதான் இவங்க எல்லாரும் வீடு இருக்கு. இந்த கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி சாலையில கயிறை கட்டி. பின்ன நீ என்னன்னா சாதாரண ஆளா? நீ கருப்பு சாமின, அதனாலதான் உன்னை சுத்தி இருக்காங்க எல்லாரும். கொடுமை. அப்போலாம் நான் தாத்தனை நினைச்சுப்பேன், இந்த பைத்தியக்கார மாதிரி உனக்கு வாழ தெரியல, என்னத்துக்கு இப்படி இருந்தா, நீ கதை சட்டை கட்டிக்கிட்டு சும்மா ஒரு கடைசி வரை சன்னியாசியா வந்து செத்து போனாப்ல. என்ன பண்றது சொல்லுங்க. இப்ப தெரியுதா நம்ம அண்ணன் எதுக்கு ஒரு சீட்டு கூட வாங்கல? எப்படியாப்பட்ட காமராஜர் அவர்கள். அவரை பத்தி உனக்கு வாழ தெரியலையா? இந்த பூமியில ஒரே ஒரு கதர் வேட்டி கதர் சட்டையிலேயே நீ போயிட்டியே, இங்க ஆண்டு அனுபவிக்காம. எங்க அண்ணன் மாதிரி ஒரு சைடு கயல்விழி அக்காவும் ஒரு சைடு விஜயலட்சுமி அக்காவும் சேர்ந்து வாழ்ந்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிருக்க மாட்டீங்க, மோட்சத்துக்கே போயிருப்பீங்க. அததான் எங்க அண்ணன் சொல்ல வரேன். அப்படிதானே? கரெக்டா நான் சொல்றது? எனக்கு என்னவோ நம்ம சீமானனை சும்மா இருந்தா கூட இவங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ தூண்டி விடுறதே இவங்க தான். பிடிச்சவங்களா 230 நாங்க தானே உட்கார போறோம். அப்புறம் சேரஞ்சி, இந்த மாதிரி குலுங்கி சிரிச்சு வயிறு வலி இந்த மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது. டே பட்ட சட்டை, என்னத்துக்கு இப்ப கிளாப் தட்டின? நீ என்ன பேசிட்டாரு அவரு? கொன்னுடுவேன். தம்பி தங்கைகளை உருவாக்கின அந்த கட்சிக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அது அசாதாரணமா ஒரு கவர்ச்சிக்காக ஒரு சினிமா கவர்ச்சியோட கூட்டணி சேர்ந்துருச்சுன்னா நாம் தமிழர். சேரஞ்சி, நம்ம சீமானந்தன் சொன்ன மாதிரியே பேசுறீங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இருந்தாலும் அரசியல் ரீதியா இது உங்களுக்கு செட் ஆகல. நீங்க கதை இருக்குல்ல, படம், கதை, திரைக்கதை, வசனம், அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, அது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. உண்மையாலே சினிமா கவர்ச்சியோட கூட்டணி சேர்ந்துருச்சுன்னா நாம் தமிழர் அடையாளமே செத்து போயிரும். ஜி, கரெக்டா சொன்னீங்க. அவர் அந்த நிலைமையில தான் இருக்காரு. நான் சொல்லல இவங்கள மாதிரி ஆள் தான் அவரை தூண்டி விடுறாங்கன்னு. இவர்தான் பாத்துக்கோங்க. என்னதான் நீங்க சீமானந்தன் ஸ்டைல பாத்தீங்களா? தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரே இதுதான், நெஞ்ச நிமித்தி நாங்க வருவோம், யாரா எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. வருவோம் வைப்புன்னு நம்மள பார்த்து.